அனைவருக்கும் காலை வணக்கம். நலம் நலமறிக நிகழ்ச்சியில் நான் உங்கள் மூலிகை வேளாண் ஆராய்ச்சியாளர் சாலை மருதமலை முருகன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது வயிறு முதல் குடல் வரை இருக்க அனைத்து புண்களையும் சரி செய்யக்கூடிய முட்டை இலகம், அண்டை இலகம் அப்படின்வாங்க. இதை பார்க்க போகிறோம். நமக்கு பொதுவாக மூலிகைகள் அப்படின்னு சொன்னாவே தாவரங்களும் காடுகளில் இருக்கக்கூடிய செடி வகைகள்னு தெரியும். ஆனால் ஆச்சரியமான விஷயம், சித்த மருத்துவத்தில் ஏராளமான ஜீவ பொருட்கள், விலங்குகளிலிருந்து எடுக்கக்கூடிய பொருட்கள் ஆச்சரியமான மருந்தாக பயன்படுது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த முட்டை இலகத்தில் வெண்கருவை பயன்படுத்துகிறாங்க. நமக்கு பொதுவாக முட்டையோட வெண்கருவில் புரத பொருட்கள் அல்புமின் அதிகமாக இருக்குது, முட்டையில் அயோடின் அதிகமாக இருக்குது, ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அதே போல் முட்டையில் நமக்கு ஏராளமான தாதுக்கள் நிறைஞ்சிருக்கு. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த முட்டையோட வெண்கருவோட நமக்கு மூலிகைகளான சீரகம், சீர் அகம் அப்படின்றாங்க சித்த மருத்துவத்தில். அந்த கியூமினம் சைமீனம் என்று தாவரவியல் பேரில் அரைக்கக்கூடிய சீரகத்தையும், பெருஞ்சீரகத்தை ஃபயன்குளம் வல்கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெருஞ்சீரகத்தையும் நம்ம இந்த தயாரிப்புக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். அதோட நம்ம ஆச்சரியமான ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தோட சாரை நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். இதில் ஏராளமான வைட்டமின் சி அடங்கி இருக்கின்றது. இவ்வளவு அருமையான பலன் கொடுக்கக்கூடிய முட்டையோடு சேர்த்து நாம் எலுமிச்சம்பழம், சீரகம், பெருஞ்சீரகம் சேர்ந்து தயாரிக்க போகிறோம். காலை வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் கல்பனா தேவி. இன்னைக்கு நம்ம ஒரு முட்டையில் லேகியம் செய்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். இது எதற்கு பயன்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிற வயிற்றுப்புண், நாம் இதை ஒரு சாதாரண பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த வயிற்றுப்புண் நிறைய பிரச்சனைக்கு அடிகோலுது. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேகியம் நம்ம வயிற்றுல இருந்து குடல் புண் வர சரியாக்கக்கூடிய அருமையான ஒரு தயாரிப்பு. சித்தர்கள் பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி மருந்துகள் செஞ்சுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே மூலிகை மட்டும்தான் சித்த மருத்துவத்தில் இருக்குது அப்படின்றது தெரியும். மூலிகை மட்டும் இல்லை, ஜீவ பொருட்கள், அதாவது உயிர் பொருட்கள், முட்டை, பால், வெண்ணெய், இதில் கூட மருந்துகள் நிறைய தயாரிப்பு இருக்குது. அந்த தயாரிப்பை எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன தேவையான பொருட்கள் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை, எலுமிச்சம்பழம், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள், அப்புறம் கல்கண்டு, இந்த 5 பொருட்கள் எடுத்துக்க போகிறோம். இப்போ முட்டை எடுத்து அதோட வெள்ளைக்கருவை மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம். அந்த மாதிரி எலுமிச்சம்பழ சாறு, சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டையும் பொடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, 3 முட்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு. இப்போ முட்டையை எடுத்து அதோட வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். முட்டையோட வெள்ளைக்கருவு பார்த்தீங்கன்னா, நம்ம அதை சாதாரணமாக நினச்சிக்கிறோம். விஷமுறிவுக்கு, எல்லா விதமான விஷமுறிவுக்கும் பயன்படுத்தக்கூடிய அருமையான மருந்து இந்த முட்டை வெள்ளைக்கரு. நாங்கள் சித்த மருந்துகள் வேகமான மருந்துகள் நோயாளிகளுக்கு கொடுக்கும்போது என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு ஒரு முறை இந்த முட்டை வெள்ளைக்கருவை பாலில் அடித்து, கற்கண்டு சேர்க்கனா சேர்த்துக்கலாம், சுகர் சேர்க்கனா சேர்த்துக்கலாம், சேர்க்காட்டாலும் பரவாயில்ல, பாலில் அடித்து குடிக்க சொல்லுவோம். இப்போ இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துக்கிறோம். அவசர நிலைகளில் இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை பால் அடித்து குடிக்கிறதுக்கு எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்க ஏதோ ஒரு உணவுப் பொருள், ஒரு விஷமான உணவுப் பொருள் எதையாவது ஒன்று சாப்பிட்டுட்டாங்க, எதை சாப்பிட்டாங்கன்னு தெரியல, ஏதோ ஒரு லிக்விடை குடிச்சிட்டாங்க, அந்த மாதிரியான நிலையில் நம்ம இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை அப்படியே பாலில் அடித்து குடிக்க சொல்லலாம். அந்த மாதிரி தோலில் ஏதாவது ஒரு பொருள் பட்டுருச்சு, ஏதோ ஒரு கெமிக்கல் பட்டுருச்சு, தரை கழுவுற லிக்விட் பட்டுருச்சு, இல்லாட்டினா ஏதாவது ஒரு லெட்ரின் கழுவுற ஒரு லிக்விட் தோலில் பட்டுருச்சு அப்படின்னா, உடனடியாக அந்த எரிச்சலை சரி பண்ணுறதுக்கு நம்ம எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா, அந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் அப்படியே எடுத்து தோலில் அப்ளை பண்ணலாம். இது அருமையான பயனுடையது. இப்போது முட்டை வெள்ளைக்கருவை எடுத்துட்டோம். இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிய போகிறோம். எலுமிச்சம்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பயன்பாடு பற்றி நம்ம கேட்கவே வேணாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது விட்டமின் சி ரிச் அப்படின்னு. இந்த எலுமிச்சம்பழம் நிறைய பேர் அசிடிக் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த எலுமிச்சம்பழ சாறு பார்த்தீங்கன்னா பித்தத்தை சமப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. நம்ம உடம்புல அதிகப்பட்ட பித்தம், சூடு, இதை சமப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது. இந்த எலுமிச்சம்பழத்தோட சாறு மட்டும் எடுத்துக்க போகிறோம். 3 முட்டை வெள்ளைக்கருவுக்கு 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிகிறோம்.
வந்து சித்த மருத்துவத்தில் முட்டை அப்படின்னு எடுத்துட்டாலே இது நம்ம பயன்படுத்துறது கோழி முட்டை, வாத்து முட்டை, மயில் முட்டை, குருவி முட்டை, இந்த மாதிரி பல்வேறு விதமான முட்டைகளை சொல்லி அதோட பயன்பாடையும் சொல்கிறாங்க. இந்த முட்டையை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வயிற்று புண்ணை ஆற்றும் அப்படின்றத நேரடியாக சொல்கிறாங்க. அதிகமான அளவு எடுத்துக்கும் போது கரப்பானை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போது இதை கலவை மருந்தாக தான் எடுக்கிறோம். அதாவது இதை வந்து இலகம் அப்படின்ற ஒரு லேகிய பதம் செய்து தான் நம்ம அந்த முட்டையை எடுத்துக்க போகிறோம். அதனால நமக்கு இது எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்டும் கொடுக்காது. இப்போ இந்த முட்டையும் எலுமிச்சம்பழத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதை வந்து ஸ்கிம்மர் வச்சு ஸ்கிம் பண்ண வேண்டாம். முட்டையில் வந்து நுரை வந்துடக்கூடாது. நுரை வராத அளவு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா முட்டை வெள்ளை கருவையும் எலுமிச்சம்பழத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் 50 கிராம் கல்கண்டு தூள் சேர்க்க போகிறோம். இப்போ கற்கண்டு தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம அனுபவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குடல் புண், இந்த குடல் புண் வந்து எப்படின்னா சர்ஜரி பண்ணணும் அப்படின்ற அளவில் இருக்க ரொம்ப சிவியரான குடல் புண், இன்னும் ஒரு வாரத்தில் சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ற அளவில் இருக்க ரொம்ப தீவிரமான குடல் புண் வந்து இந்த லேகியத்தில் கிட்டத்தட்ட ஒரு வாரத்தில் சரியாகி சர்ஜரி தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. அவ்வளோ எஃபெக்டிவான ப்ரிப்ரேஷன். இப்போ நம்ம மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துக்கிறோம். இந்த கலவை நல்லா கலக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதில் கலவை சரியாக கலக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் லேகியம் கிண்டும் போது முட்டையோட வெள்ளை கரு மட்டும் தனியாக வெந்துடும். இது வந்து முட்டை வெள்ளைக்கரு வந்து லேகியத்தில் வேகாமல் அதோட கலவையாக தான் இருக்கணும். நுரை வர முன்னாடி இப்படி கலந்ததை எடுத்துக்கிறோம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த கலவையை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். மிதமான சூட்டில் இருக்கும் போதே இந்த கலவை வந்து இதில் ஊற்றிடும். இதை ஊற்றி கைவிடாமல் கிண்ட வேண்டியது அவசியம். இதை கைவிடாமல் கிண்டிட்டு இருக்கும் போதே ஜீரகத்தூள், பெருஞ்சீரகத்தூள் ரெண்டையுமே இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதில் எவ்வளோ ஜீரகம் எவ்வளோ பெருஞ்சீரகத்தூள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 கிராம் சேர்க்க போகிறோம். 10 கிராம் ஜீரகத்தூள், 10 கிராம் பெருஞ்சீரகத்தூள் சேர்க்க போகிறோம். இது கிண்டும் போது இடையில நம்ம கை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அப்படி தனியாக முட்டை வந்து திரண்டுரும். அதனால விடாமல் கிண்டுறோம். இந்த ஜீரகத்தை வந்து தனியாக பயன்படுத்தாமல் பெருஞ்சீரகத்தோட பயன்படுத்தும் போது செரிமான தன்மைக்கு இதை விட ஒரு அற்புதமான மருந்து எதுவுமே கிடையாது. ஜீரகத்தை வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஜீரக தண்ணி குடிக்கிறது, ஜீரகம் சம்பந்தமான விஷயங்களை எடுத்துக்கிறது செரிமானத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஜீரகம் எடுக்கும்போது அது கூடவே சேர்த்து பெருஞ்சீரகம் எடுக்கிறது முக்கியமானது. இப்போ வந்து இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்க்குறோம். அதோட பெருஞ்சீரகத்தூளும் சேர்த்துக்கிறோம். ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுக்கிறோம். இந்த முட்டை திரளாத அளவு நல்லா ஸ்பீடாக கிண்டுறோம். ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கிறோம். இப்போ இந்த லேகியம் வந்து இந்த மாதிரி இலகுன பதத்தில் இருக்கு.
இலகுன பதத்தில் இருக்கிறதுனால இது பேர் இலகம். இது ஆறுன உடனே இன்னும் கொஞ்சம் மட்டும் கெட்டியாகும். ஆறுன பிறகு இதில் வந்து தேன் சேர்க்கணும். எப்பவுமே லேகியம் செய்யும் போது சூட்டோடு நெய்யையும், சூடு ஆறிய பின் தேனையும் சேர்த்துக்கலாம். இதில் நெய் வந்து சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், கட்டாயம் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இலகல் பதம் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போது நமக்கு வந்து இந்த முட்டை இலகம் ரெடி ஆயிடுச்சு, ஆறிடுச்சு. ஆறின பிறகு இது கூட நம்ம கொஞ்சமாக தேன் ஆட் பண்ண போகிறோம். இந்த லேகியம் வந்து முட்டையும் எலுமிச்சம்பழமும் சேர்ந்ததுனால அதிக நாள் வச்சிருக்கும் போது பொங்கும் தன்மை இருக்கும். அதனால இதில் தேன் ஆட் பண்ணுறோம். தேன் வந்து ஒரு இயற்கையான ஒரு ப்ரிசர்வேட்டிவ். இதில் தேன் சேர்த்து நல்லா கிண்டிடுறோம். இப்போ நம்ம வயிறு முதல் குடல் வரை எவ்வளோ சிவியராக இருக்க புண்களையும், எவ்வளோ தீவிரமான நாட்பட்ட புண்ணையும் சரி பண்ணக்கூடிய ரொம்ப எளிமையான இந்த முட்டை இலகம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்தோம். நாளை வேறு ஒரு மருத்துவ குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.